எவரெஸ்ட் உலகின் கூரை, காலத்தால் அழியாத மர்மம். நூற்றாண்டுகளாக மனிதனின் கனவுகளையும் துணிவையும் சோதிக்கும் களம். ஆனால் இந்த பிரம்மாண்டமான மலையின் வெற்றி வெறும் வெளிநாட்டு மலையேறுபவர்களின் சாதனை மட்டும்தானா? உற்று நோக்கினால் தெரியும். பனிமூடிய அந்த சரிவுகளில் தலைமுறை தலைமுறையாக ஒரு இனம் தங்கள் வியர்வையையும் உயிரையும் அர்ப்பணித்துள்ளது. அவர்கள் யார் தெரியுமா? மலைகளின் மைந்தர்கள், ஷெர்பாக்கள். இவர்கள் வெறும் மலைவாசிகள் அல்ல, இயற்கையின் புதல்வர்கள். பல நூற்றாண்டுகளாக இந்த இமயமலை தொடரில் வாழ்ந்து அதன் ஒவ்வொரு அங்குலத்தையும் அறிந்தவர்கள். காற்றின் உயரமும் பனியின் குளிரும் இவர்களுக்கு புதிதல்ல. அவர்களின் உடலில் ஓடும் இரத்தமே அதிக உயரத்திற்கு பழகிப்போன அதிசயம். ஒவ்வொரு சுவாசத்திலும் ஆக்சிஜனை உறிஞ்சும் அபாரத்திறன், வலிமையான இதயம், நுரையீரலின் விஸ்தீரணம். இயற்கையின் வியக்கத்தக்க பரிணாமம். 1800களின் நடுப்பகுதியில் மேற்கத்திய உலகின் கண்கள் இந்த பனி ராஜ்யத்தை எட்டி பார்க்க துவங்கின. உலகின் மூன்றாவது துருவம் என்ற மாயை அவர்களை ஈர்த்தது. ஆனால் அவர்களுக்கு வழி தெரியவில்லை. மெல்லிய காற்று அவர்களின் நுரையீரலை வதைத்தது. அப்போதுதான் இவர்கள் தோன்றினார்கள், ஷெர்பாக்கள். வெறும் சுமைதாங்கிகள் அல்ல, இந்த மலையின் ஆன்மாவை அறிந்த வழிகாட்டிகள். அவர்களின் உள்ளுணர்வு ஒருபோதும் பொய்த்ததில்லை. அவர்கள் சுமந்தது வெறும் பொருட்கள் அல்ல, அந்த வெளிநாட்டுக்காரர்களின் கனவுகளையும் உயிரையும் கூடத்தான். ஒவ்வொரு அடியும் ஒரு சவால், ஒவ்வொரு திருப்பமும் ஒரு ஆபத்து. ஆனால் ஷெர்பாக்களின் பலத்த காலடிகள் பனி உறைந்த பாதைகளுக்கு புதிய வழிகளை வகுத்தனது. 1953 ஒரு பொன்னான ஆண்டு. ஒரு ஷெர்பா, டென்சிங் நோர்கே, நியூசிலாந்தைச் சேர்ந்த ஒரு தேடல் வீரருடன் இணைந்து மனிதன் முதன்முறையாக சகர்மாதா எவரெஸ்டின் உச்சியில் காலடி வைத்தான். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நொடி ஷெர்பா என்ற பெயர் உலகமெங்கும் எதிரொலித்தது. அவர்கள் வெறும் உதவியாளர்கள் அல்ல, அந்த மகத்தான வெற்றியின் சரிபாதி அவர்களே. அவர்களின் பங்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. ஆனால் அந்த வெற்றி எளிதானதாக இருக்கவில்லை. ஒவ்வொரு அங்குலமும் மரணத்தின் விளிம்பில் நடப்பது போன்றது. பனிச்சரிவுகளின் சீற்றம், பனிப்பாறைகளின் திடீர் பிளவு, ஆழமான பனி உறைந்த பள்ளத்தாக்குகள். ஷெர்பாக்கள் அந்த இயற்கையின் கோர தாண்டவத்தை தங்கள் தோள்களில் சுமந்தார்கள். பல சமயங்களில் தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் வெறும் வழிகாட்டிகள் மட்டுமல்ல, பனி மருத்துவர்கள். கத்தியையும் கயிட்டையும் தங்கள் கைகளில் ஏந்தி உடைந்த பனிப்பாறைகளுக்கு உயிர் கொடுக்கும் கலைஞர்கள். ஆபத்தான கும்பு பனிப்பாறை போன்ற பகுதிகளில் பாதைகளை சீர் செய்து ஆயிரக்கணக்கான மலையேறுபவர்களின் உயிரை காக்கும் நிபுணர்கள். அவர்களின் தைரியத்திற்கு நிகர் யாருமில்லை. இன்று எவரெஸ்ட் ஒரு பெரிய தொழில், பலரின் வாழ்வாதாரம். ஆனால் ஒவ்வொரு வெற்றிகரமான ஏறுதலிலும் ஷெர்பாக்களின் கண்ணுக்கு தெரியாத உழைப்பும் தியாகமும் கலந்திருக்கிறது. எத்தனை உயிர்கள் அந்த வெண்மையான சிகரத்தில் கலந்து போயுள்ளன. தங்கள் குடும்பத்திற்காக, மற்றவர்களின் அபாயகரமான கனவுகளை நிறைவேற்ற தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த எத்தனை வீரர்களின் கதைகள் சொல்லப்படாமல் உள்ளன. காமி ரீட்டா ஷெர்பா, பனிச்சிறுத்தை என்று அழைக்கப்படும் இவர் 29 முறை எவரெஸ்டின் உச்சியை தொட்ட ஒரு வாழும் லெஜெண்ட். அப்பா ஷெர்பா, 21 முறை அந்த உயரத்தை அளந்தவர். இவர்கள் வெறும் எண்கள் அல்ல, இமயமலையின் மீதான அவர்களின் அசாத்திய திறமையின் மற்றும் மன உறுதியின் சாட்சிகள். இன்னும் எத்தனையோ பெயர் தெரியாத ஷெர்பாக்கள் தங்கள் சாதனைகளால் இந்த மலையின் வரலாற்றை செதுக்கியுள்ளனர். காலம் மாறுகிறது. ஷெர்பாக்கள் தங்கள் உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுக்கிறார்கள். பாதுகாப்பான வேலைச்சூழலுக்காகவும் கண்ணியமான ஊதியத்திற்காகவும் போராடுகிறார்கள். அவர்களின் தலைமுறை தலைமுறையான அறிவும் இணையற்ற திறமையும் மதிக்கப்பட வேண்டும் என்று உலகிற்கு உரக்கச் சொல்கிறார்கள். அவர்களின் குரல் இன்று ஓங்கி ஒலிக்கிறது. ஷெர்பா மக்களுக்கும் சகர்மாதா எவரெஸ்ட் மலைக்கும் இடையிலான உறவு ஒரு முடிவில்லாத காவியம். அவர்களின் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் அந்த சிகரத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் கலந்துள்ளது. அவர்கள் வெறும் வழிகாட்டிகள் அல்ல, எவரெஸ்டின் இதயம் அவர்கள். இந்த பூமித்தாயின் மடியில் அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள். எவரெஸ்டின் கதை ஷெர்பாக்களின் வீரத்தையும் தியாகத்தையும் மலையின் மீதான அவர்களின் ஆழமான பக்தியையும் சொல்லாமல் ஒருபோதும் முழுமையடையாது. அவர்கள் இல்லையேல் எவரெஸ்ட் வெறும் பனி மூடிய ஒரு ராட்சதன் மட்டுமே. அவர்களின் காவியம் காலங்காலமாக ஒலித்துக் கொண்டே இருக்கும்.